பட் நான் பார்த்தோம் சாஃப்ட்வேர் ஆஸ் a சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் a சர்வீஸ்ன்றது வந்து நாங்கள் இணையத்தில் மென்பொருட்களை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக நான் சொல்கிறேன் கூகுள் டாக்ஸ். docs.google.com அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் வேர்டுக்கு பதிலாக இதை நாங்கள் என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். வேர்டுக்கு பதிலாக நாங்கள் ஆன்லைனில் வந்துட்டு கூகுள் டாக்ஸை பயன்படுத்தலாம், மேக கணினியில் பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா இதுலேயும் நாங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம். அப்போ இது நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இல்லை. அப்போ ஆன்லைனில் docs.google.com போயிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், எதுவும் செய்யலாம். அப்போ இங்கே வந்துட்டு சேவ் ஆகி ஏற்கனவே அவங்க டிரைவில் வந்துட்டு சேமிக்கப்பட்டிருக்கு. எங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் ஆகாது, வந்து எங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம் செஞ்சு போட்டு, அல்லது நாங்கள் கூகுள் டிரைவ்லேயே இதை சேமித்து வைக்கவே இரும். அப்போ இந்த மென்பொருளை வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் பயன்படுத்தணும், இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் சாஃப்ட்வேர் ஆஸ் a சர்வீஸ் சொல்லுது. அது நாங்கள் எங்களுக்கு கணனியில் மேலதிகமாக இடம் தேவையில்லை. அந்த ஃபைல்களை சேமிக்கிறதுக்கு, சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேலதிகமாக இடம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை மென்பொருளுக்கான செலவு குறைவு, பராமரிப்பு செலவு குறைவுன்றெல்லாம் பார்த்தோம் நாங்கள். ஏன்னா 2024 பேப்பர் செய்யும்போது மூலம் குறித்த ஒரு மென்பொருளை பயன்படுத்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள் சரியானவை. மென்பொருளை பயன்படுத்துவதற்கு சேவை பயனருக்கு ஒரு இணைய தொடுப்பு தேவை. இது சரியா இல்லையா? சரி. சரி, கட்டாயம் இணையம் தேவை. அப்போ இன்டர்நெட்டில் தான் நாங்கள் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்த போகிறோம். அவை இணையத்தை தான் நாங்கள் பிரதிகூலமாக பார்த்தோம் லாஸ்ட் பேப்பரில். அவை நன்மைகள் இருக்குது, பிரதிகூலம் நாங்கள் தொடர்ச்சியான ஒரு இணைய தொடுப்பு தேவை. சேவை பயனர் மென்பொருளை வடிவமைத்து குறிமுறைப்படுத்த வேண்டும். நம்ம டிசைன் பண்ணணுமா சாஃப்ட்வேர் ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டு குறிமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது கிளவுட்ல, அதை நாங்கள் பயன்படுத்துகிற மட்டும்தான். நாங்கள் அதை டிசைன் பண்ணவோ குறிமுறைப்படுத்தவோ வேணுமா மென்பொருளை? இல்லை. இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, நேரடியாக போய் பயன்படுத்தலாம். மென்பொருளை பயன்படுத்துவதற்கு மேக கணினி சேவையாளருடன் ஒரு உடன்படிக்கை செய்யப்படுதல் வேண்டும். ஒரு உடன்படிக்கை நாங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்தலாம். சில சாஃப்ட்வேரை நாங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்தலாம், சிலது வந்துட்டு நாங்கள் காசு கட்ட வேண்டி வரும். அப்படியான சில நாங்கள் எக்ரிமெண்ட் வந்து இருக்கும், சரிதானே? பட் அது வந்துட்டு அதை உரிமையாளருடன் ஒரு உடன்படிக்கை வந்து இருக்கும். பட் ஏயும் சியும் சரி. ஒரு கணனியை இணையத்துடன் தொடுப்பதற்கு பின்வருவனற்றுள் எது அவசியமானது? கணனிய இணையத்தோட நாங்கள் தொடுக்கிறதுக்கு அவசியமானது எது? ஒரு இணைய சேவை வழங்குனரின் ஐஎஸ்பி தேவை. இணைய சேவை வழங்குனரின் சேவை வந்து தேவை. யார் இணைய சேவை வழங்குனர்னால்? இணைய சேவை வழங்குனர்ன்றது ஐஎஸ்பின்றது இணைய சேவை வழங்கும் நிறுவனங்கள். டயலாக், மொபிட்டல், ஹச் இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்ன, டயலாக், மொபிட்டல், ஹச் இவங்களை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இணைய சேவை வழங்குனர்கள் சொல்லுவோம். அப்போ இவங்க தான் இணைய தொடுப்பு, எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை வழங்கக்கூடிய நிறுவனங்களை தான் இணைய சேவை வழங்குனர்கள் சொல்லுவோம், சரியா? அவை கணனிகளுக்கான ஐபி முகவரிகளை வழங்குறதும் யாரு? இந்த நிறுவனங்கள் தான். ஐஎஸ்பி தான் ஐபி முகவரியையும் வழங்கும். ரைட், அடுத்து வந்துட்டு நான் பரவல் படிவங்கள், ராஸ்டர் இமேஜஸ் இருக்குது, என்ன வெக்டர் இமேஜஸ்ன்னு சொல்லி ரெண்டு வகையான இமேஜஸ்ன்னு சொல்லி நாங்கள் போன பேப்பர்லையும் பார்த்தோம். அது ராஸ்டர் இமேஜஸ்ன்றது நாங்கள் வந்துட்டு கிராஃபிக்கலாக நாங்கள் எடிட் பண்ணக்கூடிய, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்கள் தான் ராஸ்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், பரவல் வரைப்பு. அடுத்து வெக்டர் கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம், கணிதம் தொடர்பான என்ன மெப்புகள் தொடர்பான விஷயங்கள் வரைகிறது நான் பயன்படுத்துகிற வெக்டர் இமேஜஸும் இருக்கு. ரைட், அப்போ இதுதான் பிக்சல்களோட தொடர்பட்ட ஒரு கிராஃபிக்ஸ் ஆയിരിக்கும் ராஸ்டர் கிராஃபிக்ஸ். பட் ஒரு படிமம்ன்றது ஃபோட்டோ என் பிட்டுகள், என் பிட்டுகள் இருந்தால், அதாவது 2 பிட்டுகள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதில் எத்தனை நிறங்கள் இருக்குன்னு பார்த்தோம்? 4 நிறங்கள் இருக்கும். அதாவது 2 இன் 2ஆம் பால் ஒன்று போட்டு பார்க்கணும். 3 பிட் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் 8 நிறங்கள் காணப்படும். அவை என் பிட்டுகள்
ஒவ்வொரு படமூலத்தை பற்றியும் தகவல் வைத்திருக்குமாக இருந்தால் அந்த படிமத்தில் உள்ள நிறங்களின் எண்ணிக்கை 2 என்னன்றது சரியா இல்லையா? சரி. சரி, அவை பிட்டுகளின் சரி. எண்ணிக்கையை நான் 2 வலுவில் போட்டு பார்த்தா தான் நிறங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க இயலும். ஒரு படிமத்தில் உள்ள படமூலங்களின் எண்ணிக்கையை படிமத்தினுடைய பிரிதிறன் என சொல்லலாம் என்று சரியா இல்லையா? இல்ல. இல்லையா? பிரிதிறன் சரி தான். சார். பிரிதிறன்றது வந்துட்டு நாங்க நீளத்திலேயே மகலத்திலே எவ்வளவு பிக்சல் இருக்குதுன்னு தான் சொல்ல போறோம். என்ன உதாரணமாக இங்கால நிரல்ல வந்துட்டு 50 பிக்சல் இருக்குது, இங்கால வந்துட்டு 100 பிக்சல் இருக்குதுன்னு சொன்னால் இதனுடைய பிரிதிறன் சொல்லுவோம் 50 தர 100 அப்படின்னு சொல்லுவோம். நீளத்திலேயும் மகலத்திலேயும் எத்தனை பிக்சல் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ பெருக்கினா உண்மையில இதுல என்ன வரும்? அந்த போட்டோவில் உள்ள பிக்சல்களின் மொத்த எண்ணிக்கை தான் வரும். ஆகவே அந்த ஒரு இமேஜில் உள்ள பிக்சல்களின் மொத்த எண்ணிக்கை தான் என்னவாக சொல்லப்படுது? பிரிதிறனாக சொல்லப்படுது. சரியா? ஓ சார். அது சரி. ஒரு படமூலத்திற்கு அதிக எண்ணிக்கையிலான பிட்டுகளையும் அதிக பிரிதிறனையும் கொண்ட ஒரு வரைவானது சிறிய ஃபைல் சைஸ் சிறிசாக இருக்குமா? படமூலங்களின் எண்ணிக்கை கூட கூட ஒரு போட்டோவுக்கு பிரிதிறனும் என்ன செய்யும்? பிரிதிறன்றது படமூலங்களின் எண்ணிக்கை தான், மொத்த எண்ணிக்கை. படமூலங்களின் எண்ணிக்கை கூட கூட பிரிதிறன் கூடும். பிரிதிறன் கூடும்போது குவாலிட்டி கூடும், தரம் கூடும், போட்டோவினுடைய தரம் கூடும். போட்டோவினுடைய தரம் கூடுதுன்னு சொன்னால் அதனுடைய ஃபைல் சைஸ் கொள்ளளவும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். 2 MBன்றது 3 MBயாக மாறும், 3 MBன்றது 5 MBயாக மாறும். பிக்சல் கூட கூட குவாலிட்டி கூடும், குவாலிட்டி கூட கூட ஃபைல் சைஸும் கூடும், அதிகரிக்கும்ன்றது சரி. சிறிய என்று சொல்லிக்கிறேன், வரைவான சிறிய கோப்பு அளவை கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்டீங்க. அவை அதுக்கு இல்லை, ஏயும் பியும் சரி. பட் 38 சொல்லப்பட்டீங்க XSDB. XSDBன்றது எக்ஸஸ்னுடைய கோப்பு நீட்சி. என்ன? மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் தரவுத்தளம் 9000 யூனிட்ல பார்த்தாமல்ல எக்ஸஸ். அந்த எக்ஸஸ் சாஃப்ட்வேருடைய கோப்பு நீட்சி தான் XSDBன்னு சொல்றது. ஆனது காணொளி கோப்பை வகை குறிப்பதற்கு ஒரு உதாரணமாம். சரியா இல்லையா? அப்ப இல்ல இல்ல, காணொளிகளுக்கு நாங்க என்ன வரலாம்? நீட்சி காணொளின்றது வீடியோ. MP4. MP4 வரலாம். என்ன? MP3. MP3ன்றது ஆடியோ, MP4 தான் வீடியோ. சரிதானே? காணொளி கோப்புக்கு MP4 வரலாம். பட் MP3 ஆனது ஆடியோன்றது சரியா இல்லையா? சரி. சரி, MP3. சரி. அசைவூட்டத்தின் 2 முதன்மை சட்டகங்களுக்கு இடையிலான சட்டகங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் ட்வின் சட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அனிமேஷன்ல முதன்மையான சட்டங்கள் 2க்கு இடையே காணப்படும் சட்டகங்கள் என்று சொல்லப்படும் ட்வின் சட்டகங்கள் என்று அழைக்கப்படும். பியும் சியும் பொருத்தமானது. எண் 39. ஓர் அரச வைத்தியசாலையில் ஒரு கிளினிக்கில் வைத்தியரை சந்திப்பதற்கு வெளிநோயாளர்களால் நேரத்தை முன்பதிவு செய்வதற்காக பயன்படுத்துவதற்கான ஒரு வலைப்பக்கம் ஒன்றை வடிவமைப்பதற்கு நீர் நியமிக்கப்பட்டுள்ளீர். இதே மாதிரி ஒரு 2024 இருந்தது தானே? கிளினிக்ல வந்து வைத்தியர்களை சந்திப்பதற்கு வெளிநோயாளர்களால் நேரத்தை முன்பதிவு செய்யணுமா? டைம் வந்துட்டு நாங்கள் பார்ட் 2ல இருந்துச்சுன்னா ஞாபகம் பயன்படுத்துவதற்கான வலைப்பக்கம் ஒன்றை வடிவமைப்பதற்கு நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அப்பக்கத்தில் உள்ளடக்கப்பட தேவையற்றது பின்னொன்று எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்சைட் ஒன்று நீங்க உருவாக்குறீங்க, எது தேவையில்லை? ஒன்னாவது கிளினிக்கில் வைத்தியர்கள் நோயாளர்களை பரீட்சிக்கும் ஓர் வீடியோ போட்டுக்கிறது. என்ன? அப்ப அது வந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனா வந்து கட்டாயம் இல்லை. அது கட்டாயம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, தேவையற்ற ஒரு விஷயம்தான். தெரிவு செய்யப்பட்ட ஒரு திகதியில் முன்பதிவு செய்வதற்காக கிடைக்கக்கூடிய நேரங்களை பார்வையிடும் வசதி கட்டாயம் இருக்கணும். என்னென்ன டைம்ல முன்பதிவு செய்யறதுக்கான அந்த டைம் காட்டப்படணும். நோயாளியின் பெயர், NIC இலக்கம், தொலைபேசி இலக்கம் என்பவற்றை உள்ளிட்டு ஒரு முன்பதிவை முழுமையாக முடிப்பதற்கான வசதி காணப்படணும். கிளினிக் திறக்கப்படும் திகதி, நேரம், கிளினிக்கின் அமைவிடம் என்பன காட்சிப்படுத்தப்படணும்.
Right, 40வது கேள்வி. ஒரு HTML கோப்பிலிருந்து பெறப்பட்ட பின்வரும் கூட்டினை கருதுக. IMSRCன்றது வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோவோட உள்ளிடுறதுக்கான HTML கோடி. அப்போ அந்த ஃபோட்டோயினுடைய பேர் தான் SRCன்றது பண்புக்குள்ளே வரும். ALT எதுக்கு பாய்ப்போம் நாங்கள் ஹோல்டர் பாவிக்கிறது லிங்க் அட்டாச்மெண்ட் இல்லை ஆல்டர் எதுக்கு பாய்ப்போம்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ உதாரணமாக வர இல்லை நாங்கள் இமேஜ் வந்து போடுறோம் இந்த துன்ஹிந்த .jpg அந்த ஃபோட்டோ எங்களுக்கு அந்த அதே ஃபோல்டருக்குள்ளே இருக்கு அந்த ஃபோட்டோ தான் காட்சிப்படுத்தப்படும் வெப் பேஜில் அந்த ஃபோட்டோ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனையாலையோ அல்லது நாங்கள் இமேஜில் பேரை சில நேரம் பிள்ளையாக அடிச்சிருக்கோம் அல்லது வந்து அந்த ஃபோட்டோ அந்த ஃபோல்டருக்குள்ளே காணப்படாது அப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு பெட்டி மட்டும் தானே வரும் இமேஜ் வராது அந்த இமேஜுக்கு நாங்கள் அந்த வித்துக்கும் ஹைட்டுக்குமான ஒரு பெட்டி ஒன்று மட்டும் வரும் அந்த இமேஜ் ஏதோ ஒரு காரணத்தினால வர இல்லை நாங்கள் கோடிங் பிள்ளை ஆகிட்டு இதில் பேர் பிள்ளை ஆகிட்டு அல்லது லொக்கேஷன் பிள்ளை ஆகிட்டு அல்லது இன்டர்நெட் பிரச்சனையால் வராது அப்படி இமேஜ் காட்சி அளிக்காத சந்தர்ப்பத்தில் இவன் இந்த இமேஜ் தொடர்பான ஒரு விளக்கத்தை நாங்கள் இங்கே டைப் பண்ணி கொடுக்கலும்டா இந்த பெட்டி மட்டும்தானே வந்து அதுக்கு தான் ஓட்டர் பாய்க்கும் இமேஜ் வராட்டி வருத துன்ஹிந்தன்ற இந்த சொல் வந்துருக்கு எங்களுக்கு உலகம் இமேஜ் ஏதோ ஒரு காரணத்துக்கான வர இல்லை ஆகவே இவரில் அந்த என்ன வரணும்ன்றது விளக்கத்தை நாங்கள் அதுக்குள்ள டைப் பண்ணி கொடுக்கலாம் ஃபோட்டோ வராட்டி தான் இந்த ஓல்டருக்குள்ள இருக்கிற வாசகம் அந்த இமேஜ் வர வேண்டிய இடத்துல வரும் கிளியர் அது ஓ சார் ரைட் வித்ன்றது அகலம் ஹைட்ன்றது ஃபோட்டோவினுடைய உயரம் கொடுக்கப்பட்டிருக்கு அலைன் ரைட் அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட் என்றால் வெப் பேஜில் இந்த வலது பக்கத்தில் தான் ஃபோட்டோ வரும் லைன் லெஃப்ட் கொடுத்தால் இங்கே இடது பக்கத்தில் வரும் சென்டர் கொடுத்தால் அது நடுவில் வரும் சரியா பட் அது துன்ஹிந்த .jpg எனும் படிமத்தை அது இருக்குமாயின் காட்சிப்படுத்தும் சரியா இல்லையா முதலாவது சரி சரிதானே துன்ஹிந்த .jpgன்ற ஃபோட்டோவை அந்த படிமம் அது இருந்தால் என்ன அவர ஃபோல்டருக்குள்ள அந்த இருந்தால் அது காட்சிப்படுத்தப்படும் துன்ஹிந்த .jpg படிம கோப்பு இல்லாவிடின் துன்ஹிந்த எனும் உரை காட்சிப்படுத்தப்படும் சரி அதுவும் சரி துன்ஹிந்த வந்து காட்சிப்படுத்தப்படாட்டி இந்த ஓல்டருக்குள்ள என்ன இருக்கோ அது வந்து காட்சிப்படுத்தப்படும் வலைப்பக்கத்தின் வலது பக்கத்தில் துன்ஹிந்த .jpg படிமம் அல்லது துன்ஹிந்த எனும் உரை எப்போதும் தோன்றும் சரி சரிதானே வலப்பக்கத்துல தான் தோன்றும் துன்ஹிந்த .jpg தோன்றும் அப்படி இல்லாட்டி துன்ஹிந்தன்றது தோன்றும் ரெண்டுல ஒன்று தோன்றும் துன்ஹிந்த .jpg படிமத்தின் வலது பக்கத்தில் துன்ஹிந்த எனும் உரை எப்போதும் தோன்றும் இந்த போட்டோவினுடைய வலது பக்கத்துல உரை தோன்றுமா அது பிழை போட்டோ தோன்றும் அல்லது இது தோன்றும் ரெண்டுல ஒன்றுதான் பார்ட் 2 பார்ப்போம் முதலாவது ஒரு வானொலி நிலையத்தின் பாடல் தரவுத்தளத்தில் ஒவ்வொரு பாடலிற்கும் ஒரு தனித்துவமான இனங்காணி உள்ளதாம் அப்ப தரவுத்தளம் ஒரு டேட்டா பேஸ் சொல்லப்படுது ஒரு வானொலி நிலையத்தின் பாடல் தரவுத்தளமா அப்போ என்ன பாடல்கள் தொடர்பான ஒரு டேட்டா பேஸ் தான் இருக்கு பாட்டுகள் தான் இருக்க போகுது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனித்துவமான இனங்காணி இருக்குதாம் இதுதான் அதனுடைய என்னவாக இருக்குது சாங் ஐடின்றது தனித்துவம் சொன்னால் முதன்மை சாவியாக இருக்குது ஒரு அந்த அட்டவணையினுடைய முதன்மை சாவியாக இருக்குது அதற்கு மேலதிகமாக பாடலின் தலைப்பும் அதன் பதிப்புரிமை ஒளியா அப்போ அதில் ஏனைய புலங்களாக அட்டவணையில மேலதிகமாக சோங் ஐடிக்கு மேலதிகமாக பாடலின் தலைப்பு இருக்குதான் பாடலினுடைய தலைப்பு அதே நேரம் பதிப்புரிமை உரிமையாளரின் விவரங்களும் இருக்குதான் யார உரிமையாளர் விவரங்களும் இருக்குது ஒவ்வொரு பாடலும் இசைக்கப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அப்பாடலின் ஒவ்வொரு உரிமையாளருக்கும் ரூபாய் 100 செலுத்தப்படும் அப்போ ஒரு தடவை நாங்கள் வானொலியில் ஒரு பாட்டை போட்டால் அந்த பாடலினுடைய உரிமையாளருக்கு 100 போகணும் 10 தடவை பாடல் போடப்பட்டால் ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு வந்துட்டு 1000 உரிமையாளருக்கு அனுப்பப்படணும்
ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் பாடல் உரிமையாளர்களுக்கு உரியவாறு கொடுப்பனவை செய்வதற்காக அப்ப ஒரு மாசத்துல இறுதியில தான் கொடுப்பனவு செய்யப்படுது. அவ எத்தனை தடவை பாடல் போடப்பட்டிருக்குதோ அதுக்கு 100 ரூபாயில பெருக்கி நாங்கள் வந்து காசை கொடுக்கணும், கொடுப்பனவு செய்யணும். வானொலி நிலையம் ஒவ்வொரு நாளும் இசைக்கப்படும் பாடல்களின் சோங் ஐடிகளை தரவுத்தளத்தில் என்ன செய்து நுழைக்குது. டேட்டா பேஸ்ல இன்சர்ட் பண்ணப்படுது சோங் ஐடி. இப்போ இங்க உள்ளீடாக கொடுக்கப்படுறது சோங் இது தானே. அவ அந்த புலங்கள் எல்லாமே உள்ளீடு தான். சோங் ஐடி, பாடலின் தலைப்புகள், பதிப்புரிமை விவரங்கள் என உரிமையாளர் விவரம் எல்லாம் உள்ளீடாக கொடுக்கப்படுது. அதெல்லாம் தரவுகள். தேவையான தரவு முறை வழியாக்கத்தின் பின்னர் இம்முறை இம்மையிலிருந்து பெறத்தக்க 2 வேறுபட்ட தகவல்கள் என்னன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. 2 தகவல்கள் எழுதலாம். என்ன சொல்லலாம் தகவல்? அதிகமான தடவைகள் ரைட், வெரி குட். அதிகமான தடவைகள் ஒளிபரப்பப்பட்ட பாடல். பாடல்கள் ஒழிக்கப்படுது. அப்ப அந்த மாதத்தின் இறுதியில ஒரு அனலைஸ் பண்ணி தானே அதை எடுக்கணும். அதிகமான தடவைகள் ஒலிக்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அல்லது மிக குறைவான தடவைகள் ஒளிபரப்பப்பட்ட பாடல், அல்லது குறித்தொரு பாடல் ஒளிபரப்பப்பட்ட எண்ணிக்கை. என குறித்தொரு பாடல் ஒளிபரப்பப்பட்ட மொத்த எண்ணிக்கை, அல்லது ஒரு உரிமையாளர் சொல்லப்படுகிறது பதிப்புரிமையாளர். என பதிப்புரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கொடுப்பனவு, இல்லாட்டி குறித்தொரு பதிப்புரிமையாளருக்கு வழங்கப்பட்ட மொத்த கொடுப்பனவு. அப்ப அது மாத இறுதியில தானே கணிக்கப்படுது. ஒவ்வொரு பாடலுக்கும் எடுக்கப்பட்டு இறுதியாக கணிக்கப்படுது. இல்லாட்டி குறித்தொரு உரிமையாளரின் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதெல்லாம் தகவல்கள். கிளியர்? அது ஓகே. ஓ சார். ரைட். 2வது ஏல என்ன போர்ட் தரப்பட்டிருக்குது? இது வந்து வைஃபை கனெக்ட் பண்ணு ரவுட்டர் RJ45 என்ன வலைத்துறை நெட்வொர்க் மூலமாக இருக்கலாம், இருக்கலாம். இதெல்லாம் வலையமைப்பு போர்ட் தான் இது. அப்ப RJ45 இது அது என்னது? HDMI போர்ட் தான் அது. C HDMI C USB என்ன USB போர்ட். D USB VGA போர்ட். D வந்துட்டு VGA போர்ட். இது வந்துட்டு சவுண்ட் அல்லது சவுண்ட் போர்ட். சரிதானே? இதுல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ப்ரொஜெக்டர் இணைக்கக்கூடிய துறைகள் இதுல எது இருக்கு? HDMI-லையும் இணைக்கலாம், VGA-லையும் இணைக்கலாம். அந்த அந்த என்ன கேபிள் பயன்படுத்தப்படுறத பொறுத்தான். ரெண்டுமே நாங்க பயன்படுத்தலாம் ப்ரொஜெக்டருக்கு. சில HDMI இருக்கும், சிலதுல VGA இருக்கும். அவை ஒரு ப்ரொஜெக்டர் HDMI வடத்தினால் நினைக்கணும். அப்ப HDMI வடம் தான் இருக்குது, வயர் தான் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன துறை பொருத்தம்? அப்ப HDMI B தான் வரும். A வந்துட்டு நீங்க B. அடுத்து RJ45 வடத்தை இணைப்பதற்கு அப்ப இது வரும் பிக்கு வந்துட்டு A வரும். 85 அதன் இரும சமவலுவாக மாற்றுக. அடி 10 அடி 2க்கு மாற்ற எத்தனை பிரிக்கணும்? நாங்க 2ஆல நாங்க பிரிச்சு தான் காட்டணும் பாட்டுன்றதுனால. அப்படி இல்லாட்டி நாங்க இடப்பெருமானத்தை போட்டு எழுதலாம் MC கோயில்ல. 2ஆல பிரிப்போம். அவை 85 2ஆல பிரிச்சோம்னா 42 என்ன 1 மீதி 42 2ஆல பிரிச்சோம்னா 21 மீதி 0. 21 2ஆல பிரிச்சோம்னால் 10 மீதி 1. 10 2ஆல பிரிச்சால் 5 மீதி 0. 5 2ஆல பிரிச்சால் 2 மீதி 1.
ஒன்று ரெண்டு ரெண்டால பிரிச்சோம்னால் ஒன்று ஒன்று மீதி பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கீழே எழுதி நாங்கள் மேல் நோக்கி இப்படி எழுதினாலும் சரி ஒன்று பூஜ்ஜியம் 10 ஒன்று பூஜ்ஜியம் 10 10 10 ஒன்று என்ன அவை 10 10 10 ஒன்று அடி 2 அடுத்து எண்ட் நோட் ஓர் படலைகளை மாத்திரம் சேர்த்துக் கொள்வதன் மூலம் பூலியன் கோவையை வரையட்டாம் சி பார்னால் நாங்கள் சிக்கு என்ன கேட் சேர்க்கணும் சி பார் உருவாக்குறதுக்கு நோர் கேட் நொட் கேட் நாட் சி பார்ன்றது சிக்கு நொட் கேட் சேர்த்து தான் சி பார் வரும் சரிதானே ரைட் அப்புறம் நாங்கள் ஏபி பார் உருவாக்கணும் ஆகவே ஏய பி பாரால நாங்கள் பெருக்கணும் என்ன ஏய பி பாரால பெருக்கணும் ஆகவே பி இருக்குது பி பார் எப்படி உருவாக்கப்படும் அப்ப பிக்கு என்ன சேர்க்கணும் பி பார் வரும் ஆகவே ஏயும் பி பாரையும் என்ன செய்யணும் நாங்க பெருக்கணும் பெருக்கிறதுக்கு என்ன கேட் என் கேட் சரிதானே ஆகவே ஏ இது வந்துட்டு பி பார் போகுது ஏயும் பி பாரும் பெருக்கப்பட்டு இவற்றில் வந்துட்டு ஏ டாட் பி பார் வரும் ஏ பி பார் வந்துடும் அந்த ஏ பி பாரையும் சி பாரையும் நாங்க என்ன செய்யணும் இப்ப கூட்டணும் என்ன கூட்டுறதுக்கு என்ன கேட் பாவிக்கணும் பிளஸ் வாரண்டால் ஓர் கேட் பாவிச்சோம்னா இரண்டுமே கூட்டிப்பட்டு சி பார் பிளஸ் ஏ பி பார் வரும் அது கிளியரா ஓகே அடுத்த 5வது கேள்வி பார்ப்போம் பின்வரும் பந்தியில் ஏ தொடக்கம் டி வரைக்கும் முகப்படையாளப்பட்ட வெற்றிடங்கள் ஒவ்வொன்றுக்கும் உகந்த மாற்றிட்டு அதன் அருகில் அடைப்புக்குறியினுள்ளே இருக்கும் பந்தியிலிருந்து தேர்ந்தெடுத்து எழுதட்டாம் கணனியை ஆளியிட்டு தொடக்கும் போது எல்லா வன்பொருட்களையும் செவ்வை பார்த்து அவை சரியாக தொழிற்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுக்கு என்ன எது தேவை பயோசா பிரயோகம் மென்பொருளா பயோஸ் அதாவது கணனியை ஆளியிட்டு தொடக்கும் போது கணனியை ஒன் பண்ணும் போது முதலாவது நிலை பொருட்கள் தான் நான் செயற்படும் சொல்லி சொன்னேன் என்ன கணனி ஒன் பண்ணும் போது நிலை பொருட்கள் தான் முதலாவது செயற்படும் பேசிக் இன்புட் அவுட்புட் தான் முதலாவது செயற்படும் அப்ப அவங்களோட முக்கியமான வேலை வன்பொருள் பரீட்சை வன்பொருட்களை செவ்வை பார்த்து அது சரியாக இயங்குதான்றதை செயற்படுத்தும் அப்ப பயோஸ்ர வேலை தான் வன்பொருள் பரீட்சை அதுக்கு தான் போஸ்ட் இன்னொரு நிலை பொருள் அதை செயற்படுத்துது போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் பவர் ஆன் பண்ணினோடனே ஆளியிட்டு பவரை தொடங்கின உடனே செல்ஃபாக டெஸ்ட் பண்ணும் வன்பொருட்களை செல்ஃபாக என்ன செய்யும் டெஸ்ட் பண்ணும் வன்பொருள் பரீட்சிப்பு நடக்கும் பயோஸ் தான் முதலாவது இயங்கும் நாங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும் போது அதுக்கு பின்னால தான் பணி செயல்முறைமை எங்க லோட் பண்ணப்படும் நினைவகத்தில் ரெம்முக்கு லோட் பண்ணப்படும் சரிதானே ரெம்முக்கு லோட் பண்ணும் லோட் பண்றதுக்கும் ஒரு நிலை பொருள் இருக்குதுன்னு யாரு அதுக்கு நான் சொல்லுவோம் பூட்ஸ்ட்ராப் லோடர்னு சொல்லி இன்னொரு நிலை பொருள் இருக்கு அவர் தான் பணி செயல்முறையுமே ரெம்முக்கு என்ன செய்வார் நினைவகத்துக்கு லோட் பண்ணுவார் அதுக்கு பின்னால்தான் பணி செயல்முறையுமே முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் கணனியில பணி செயல்முறையுமே முழுமையான கட்டுப்பாட்டை பெறும் வரைக்கும் கணனியை ஒன் பண்ணி செயற்படுத்துறது வந்து பயோஸ் ஏற்றப்படுது அது கணனியில் முறை வழிகள் ஓடுவதற்கு தேவையான ஆரம்ப சூழலை அமைக்குது அதன் பின்னர் அது பயனர் உள்நுழைவு செய்வதற்கான ஒரு இடைமுகம் பயனர் இடைமுகம் காட்சிப்படுத்தப்படும் இது வந்ததுக்கு பின்னால என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல முக்கியமான தொழில் தான் பயனர் இடைமுகத்தை வழங்குதல் உள்நுழைவு செய்ததும் பயனர் பல முறை வழிகளை ஆரம்பிக்கலாம் அதுக்கு பின்னால என்ன செய்யலாம் பயனர் பல வேலைகளை கணினியில செய்யலாம் அம்முறை வழிகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் அடுத்தது
கணினி ஏனைய கணனியின் ஏனைய கணனி முகாமை பணிகளுக்காகவும் எது என்ன பயன்படுத்தப்படுது? பணி ஓஎஸ் செயல்முறை பணி செயல்முறைமை தேவையானவாறு ஓடுது என்ன? பணி செயல்முறைமைன்னு சொல்லி வரும். கிளியரா? ஓ சார் மீதி கேள்வியை நான் நாளைக்கு சார். நாளைக்கு மட்டும் 7 மணிக்கு செஞ்சா கஷ்டமா இருக்குமா? 7 to 8 பரவாயில்ல சார். பரவாயில்லையா? பரவாயில்ல சார் செய்யும். பரவாயில்ல சார் சரி ஓகே. நாளைக்கு 7 மணிக்கு ஆ சார்